ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி பண்ற காரியத்தினால ரகு வந்து ரத்த வெள்ளத்துல மிதக்குறாங்க. என்ன நம்ம மல்லி அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையிலுமே நம்ம மல்லிக்கு சல்யூட் தான் அடிக்கணும். ஏன்னா ரொம்பவே ஒரு கேலா இருந்துட்டு செம ஸ்ட்ராங்கா எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆனா மல்லி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ கோவங்கள் வந்து மனசுக்குள்ள இருக்கு. இருந்தாலுமே வந்து ரொம்பவே சாஃப்ட்டா அமைதியா வந்து நடந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து தான் கண்ணு முன்னாடியே தான் புருஷன் வேற ஒரு பொண்ணுக்கு மெஹந்தி வைக்கிறதும், ஃபோட்டோ ஷூட் பண்றதும் எந்த பொண்ணால தாங்க தாங்க முடியும். ஆனா மல்லி ரொம்பவே வந்து கூலா இருந்தாங்க. நமக்கே ஷாக்கா இருந்தது. என்னடா இது மல்லி இவ்ளோ ஷாக்கா அமைதியா, பொறுமையா, சாஃப்ட்டா இருக்காங்களே! எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில வந்து இவ்ளோ மல்லி நீங்க இவ்ளோ மனசுக்குள்ள வஞ்சகம் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பண்ண இந்த ஒரு காரியத்தினால தாங்க தெரிய வந்தது. இப்போ இந்த சுடர் வந்து எப்படியாச்சும் வந்து மல்லிய ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா, நம்ம போயிட்டு கண்டிப்பா ரகுட்ட பேசியே ஆகணும். இவளுக்கு வேற நம்ம யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம்ன்னு எல்லாமே தெரிய வருது. அதனால கண்டிப்பா வந்துட்டு நேர்ல பேசக்கூடாது, ஃபோன்ல பேசக்கூடாது. நேர்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா. முடிவு பண்ணி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளிய போயிர்றா. வெளிய போன வேகத்துக்கு ராஜி வந்து ஃபோன் பண்றா. ராஜி ஃபோன் பண்ணி, "எங்க சுடர் இருக்கு? எங்க ரேணுகா இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த மாரி கோவிலுக்கு வந்திருக்கேன் ராஜி" அப்படின்ற மாரி இவளும் வந்து ஒளறிறா. இந்த ராஜி வெளிய நின்னு பேசினதுனால எல்லாத்தையுமே சொல்லிர்றாங்க. உடனே வந்து இப்ப நம்ம மல்லி வேகமா போறாங்க. வேகமா போனா, இவ யார் கூடயோ ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. தெரிய வந்ததுமே, யாரு அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தீவிரமா வந்து தேடுறாங்க. தீவிரமா ஒரு ஆட்டோவ வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியும் போறாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றாங்க. கடைசியில இந்த ரகு எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகு இருக்கிற ஒரு இடத்த எல்லாத்தையுமே வந்து மல்லு கண்டுபிடிச்சு ஆட்டோ விட்டு இறங்கி, "அண்ணே நீங்க இங்கே இருங்க. நான் போயிட்டு வரேண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அங்கேருந்து கிளம்பி போறாங்க. போன வேகத்துக்கு உள்ள போனதுமே இந்த ரகு வந்து இருக்கிறான். ஆ மல்லி போன வேகத்துக்கு, "நீ தானடா ரகு" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து சட்டைய புடிச்சு, "உண்மைய சொல்லு, நீ தானே ரகு? எனக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு மேலயுமே என்ன நீ ஏமாத்தணும்னு நெனச்சா அது உன்னோட முட்டாள்தனம். சொல்லு, சொல்லு, சொல்லு" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவங்களுக்கும் என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. என்னடா இது இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் நம்ம மல்லி இப்படியே விட்டு வச்சா சரி வராது. இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஏன்னா வாய் தொறந்து பேசவே மாட்றான். அதனால மல்லி என்ன பண்றாங்கன்னா, "உண்மைய சொல்றியா இல்லையாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கட்டைய எடுத்து வச்சுக்கிறாங்க. கட்டைய எடுத்து வச்சுட்டு அடிக்கலான்னு போறாங்க. ரகு வந்து இவளா அடிக்க மாட்டா அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறாங்க. ஆனா மல்லி போட்டு பொளந்து எடுக்குறாங்க. "ஏன் என்ன விடு, எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது" அப்படின்ற மாரி சொல்ல, "அப்புறம் எதுக்குடா அங்க 2 பேர் நின்னு பேசிட்டு நின்னீங்க? சொல்லு, சொல்லு, சொல்லு" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நாங்க என்னவோ பேசுவோம், உனக்கு என்ன அப்படின்ற மாரி கேட்க, "ஓ நீ இப்படிலாம் கேட்டா சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லிட்டு கட்டை எடுத்து அடி அடின்னு அடிக்க ரகுவுக்கு மண்டையிலேருந்து ரத்தமா ஊத்துது. எத்தனை பேர் வந்தா, நிறைய பேர் ரவுடிங் குரூப்ல ரவுடிங்க எல்லாரும் வந்துடுறாங்க. "ஏய் எங்க அண்ணனை என்னடி பண்ற?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்க அண்ணனை வந்து காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் சுடருக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லுங்க, இல்லைன்னா அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பேனா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எல்லாருக்குமே பயம் வந்துட்டுது மல்லியை பார்த்து. என்னடா இது ஒத்த பொண்ணா இருந்துட்டு இவ்ளோ பண்றாளே! நம்ம எல்லாரும் இருக்கோம். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப வந்து பேசிக்கிறாங்க. உண்மைய சொல்ல போறீங்களா? இல்லையான்னு சொல்லும்போது ரகு சொல்றான், "என்ன ஆனாலும் நீங்க வந்து சொல்லிடவே கூடாதுடா" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஆனா வந்துட்டு சொல்லவுமே, ம் இல்லண்ணா உங்கள இந்த கோலத்துல பார்க்க முடியலன்னு சொல்லவுமே, அதுல ஒருத்தவன் மட்டும் சொல்லிடுறான், "ஆமா, எங்க அண்ணன் தான் வந்து சுடர உங்க வீட்டுக்கு அனுப்புனாரு. இப்ப என்ன?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எனக்கு தான் தெரியுமேடா, எனக்கு 99% தெரியும். இவன் தான் வந்து சுடர அனுப்புனான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் வந்துட்டு இப்ப கேட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, அவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க.
ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. மல்லி இவ்வளோ மாஸ்டர் பிளான் போட்டு இவ்வளோ பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் வந்து லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா மல்லி வந்து மஜா காமிச்சிட்டாங்க. எது பண்ணாலும் இதுக்கு மேலே இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2000 நெக்கில் பிடிச்சோ. அதுக்கு தனியாகவே பண்ணலாம். என்ன நடந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து முடிவில் இருந்துட்டு இருக்காங்க. அதனால் மல்லி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ரகு வந்து எதுவும் சொல்லாதரா அப்படின்ற மாதிரி பின்னாடியிலேருந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் வந்து பின்னாடியிலேருந்து அவன் சொல்லவுமே இல்லைண்ணே உங்களை இந்த நிலமையில என்னால் பார்க்க முடியலண்ணா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிடுறான். என்ன நடக்க போகுது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இவ்வளோ பிரச்சனைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இதை சுடர்தா அப்படின்னு மல்லிக்கு தெரிஞ்சிருச்சு. கல்யாணத்தை எப்படியாச்சும் வந்து நிப்பாட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது அது பேர் டிஎன்ஏ ரிப்போர்ட்டு காட்டுற மாதிரி பண்ணிக்கலாம். சுடருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான். அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. ஒருத்தையாக இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேவலமா சொல்லவா பங்கமா இருக்கு. இது சாஃப்டான இது உருவத்தை பத்தியா இவ்வளோ கொடூரம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் சிங்கம் புலி காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். என்னது நைனே வேறு அனுப்பிச்சுடேன். மழை என்ன பண்ணுறான்னு. ஓகே பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.